ஹலோ பேரண்ட்ஸ், ஹாஃப் இயர்லி லீவ் வரப்போகுது. ஸோ ரொம்பவே தலைவலியாக இருக்கும். 10 days வீட்டில் எப்படிடா வச்சு மேனேஜ் பண்ணுறது? ஃபுல்லாக மொபைல் பார்த்துட்டே இருப்பாங்களே. ரொம்ப ஒரு பேரண்ட்ஸுக்கு ஒரு கஷ்டமான பீரியட் இது. ஹாஃப் இயர்லி லீவு, குவார்ட்டர்லி லீவு, ஆனுவல் லீவ்லாம். ஏன்னா பசங்களோட ஸ்க்ரீன் டைம் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் பேரண்ட்ஸுக்கு நான் சில டிப்ஸோடு வந்திருக்கேன். என்னென்னா, உங்கள் பசங்களை எப்படி இந்த ஹாஃப் இயர்லி லீவில் எஃபெக்டிவாக டைம் ஸ்பெண்ட் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டோடு வந்திருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நான் இன்றைக்கி ஒரு 10-12 டிப்ஸோடு வந்திருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு ப்ராப்பர் ஷெட்யூல் போட்டு கொடுங்க. என்ன சார் லீவ்லையும் ஷெட்யூலா, லீவ்லையும் படிக்க சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லாதீங்க. கண்டிப்பாக அவங்க அகாடமிக்ஸ்க்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அது வந்து ரொம்ப கம்மியான டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்லுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க எந்த சப்ஜெக்டில் வீக்காக இருக்காங்களோ அதை ஒரு 1 hour மட்டும் படிக்க சொல்லுங்கள். டெய்லி போதும். ஃபார் எக்ஸாம்பிள் 6 to 7 அந்த மாதிரி ஒரு 1 hour மட்டும் படிக்க சொல்லுங்கள், போதும். மீதி இருக்க 23 hours நம்ம எப்படி எஃபெக்டிவாகவோ அதே சமயத்தில் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் என்ஜாய் பண்ணுற மாதிரியும் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறன்றதை நான் சொல்கிறேன். ஸோ உங்களோட பேரண்ட்ஸோட சைல்டுஹுட்டில் நீங்கள் பார்த்து ரசித்த சில மூவிஸ் இருக்கும் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இப்போது டைட்டானிக் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ இருக்க 2K கிட்ஸ் வந்து நிறைய பேர் டைட்டானிக் பார்த்துருக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஓல்டு ஃபிலிம்ஸ் ஒரு 15 to 20 yearsக்கு முன்னாடி வந்த ஃபிலிம்ஸை நம்ம ரசித்து பார்த்தது, இல்லை அதில் ஏதாவது அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது, ஒரு பாண்டிங் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான ஃபிலிம்ஸை. ஹிந்தி ஃபிலிம்ஸ் எடுத்துட்டிங்கன்னா, தாரே ஜமீன் பர்லலாம் நல்ல மெசேஜ் சொல்லியிருப்பாங்க. ஒரு படிக்காத குழந்தை டீச்சரோட எஃபர்ட்னால் எப்படி முன்னேறினா அப்படின்ற மாதிரி அவனுக்கு இருக்க ஸ்கில்லை எப்படி வெளிப்படுத்தினான்னு சொல்லியிருப்பாங்க தாரே ஜமீன் பர் ஃபிலிமில். அந்த மாதிரி நீங்கள் சூஸியாக சில ஃபிலிம்ஸ் எடுத்து டெய்லி ஒரு ஃபிலிம்ஸ் போட்டு காட்டலாம் அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு என்டர்டெய்னிங்காகவும் இருக்கணும், அதே சமயம் அதுலேருந்து அவங்க ஏதாச்சும் கற்றுக்கிற மாதிரி இருக்கணும். அஃபென்சிவாக இருக்க ஃபிலிம்ஸை தவிர்த்துருங்க. அதே மாதிரி ஒரு ஃபோட்டோ வால் பண்ண சொல்லுங்கள். இப்போ அவங்கள்ட்ட நிறையா ஓல்டு ஃபோட்டோஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஓல்டு ஃபோட்டோஸ் எல்லாம் கலர் பிரிண்ட் எடுத்து ஒரு ஃபோட்டோ வால் மாதிரி பண்ண சொல்லுங்கள் வீட்டில். அவங்களுக்கு ஒரு செவரை கொடுத்துட்டு இதை நீ ஃபுல்லாக இப்போ டெக்கரேட் பண்ண, அழகாக டெக்கரேட் பண்ணுன்னு சொல்லுங்கள். ஒரு நியூ ரெசிபி கற்றுக் கொடுங்க. ஏதாவது ஒன்று, ஒரு சின்ன ரெசிபி. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ரசம் வைக்கிறதோ, இல்லை ஒரு சின்ன ரெசிபி கேசரி பண்ணுறதோ, அந்த மாதிரி ஒரே ஒரு ரெசிபி ஹாஃப்லி லீவில் ஒரே ஒரு ரெசிபி கற்றுக் கொடுத்துட்டு அவங்களா செய்ய சொல்லுங்கள் அதை. பட் அவங்களோட சேஃப்டியும் முக்கியம், அதை நீங்கள் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு அவங்களுக்குரிய பக்கெட் லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ண சொல்லுங்கள். அவங்களுக்குன்னு ஒரு பக்கெட் லிஸ்ட்டு இருக்கும் இல்லையா, நான் இதெல்லாம் பண்ணணுன்னு இருக்கேன், இதெல்லாம் பண்ணலான் இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ண சொல்லுங்கள். அப்புறம் அவங்க எந்த டாப்பிக்கில் ரொம்ப க்யூரியஸாக இருக்காங்களோ அதில் நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் போட்டு காட்டுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பையன் இந்த அகமதாபாத்தில் ஃப்ளைட் கிராஷ் ஆச்சு இல்லையா, அதை பற்றி கேட்டான் அவனுக்கு. அப்போது அந்த டாபிக் ரொம்ப க்யூரியஸாக இருக்குது. ஃப்ளைட்டில் எப்படிலாம் ஆக்சிடெண்ட்ஸ் ஆகுது, அதை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டால், யூடியூப்பில் எக்கச்சக்க வீடியோஸ் இருக்குது. முன்னாடி நடந்த ஃப்ளைட் கிராஷ் என்னென்ன, அதுக்கான ரீசன்ஸ் என்னென்ன, அதை நம்ம எப்படி தவிர்க்கலான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி அந்த பசங்க எந்த டாப்பிக்கில் க்யூரியஸாக இருக்காங்களோ அது ரிலேட்டடாக நிறையா அவங்களுக்கு டாக்குமெண்ட்ரிஸ் போட்டு காட்டலாம். அப்புறம் ஸ்டோரி புக்ஸ் நிறையா இருக்குது. குழந்தைங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க மாதிரி ஸ்டோரி புக்ஸ் நிறையா இருக்குது. கொஞ்சம் ஃபேண்டஸியாக இருக்க மாதிரி சொன்னிங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் இப்போது பறக்கும் வாத்து அந்த மாதிரி அவங்க அதில் அந்த நிறைய ஃபேண்டசிஸ் வர மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த மாதிரி ஸ்டோரி புக்ஸ் 2-3 ஸ்டோரி புக்ஸை நீங்கள் பக்கத்தில் உட்காந்து படித்து காட்டினீங்கன்னா அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் ஆகும், அவங்களே படிப்பாங்க. அதுக்கப்புறம் பர்த்டே விஷ் லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ண சொல்லுங்கள். இப்போ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க இல்லையா, டீச்சர்ஸு, அவங்க எல்லாத்தோட பர்த்டே டேட்டும் வாங்கி அவங்கள ஒரு விஷ் லிஸ்ட்டு, ஜான்வரி மந்த் யாருக்கெல்லாம் பர்த்டே வருது, பிப்ரவரியில் யாருக்கெல்லாம் பர்த்டே வருது, அவங்களுக்கு நீ முன்னாடியே விஷ் பண்ண, அந்த மாதிரி ஒரு விஷ் லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ண சொல்லுங்கள். தென் உங்களோட ஒவ்வொரு ரிலேட்டிவ்க்கும் ஒவ்வொரு நாள் வீடியோ கால் பண்ணி அவங்க எப்படி இருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு பேச சொல்லுங்கள். ஸோ அவங்களுக்கு பாண்டிங் இன்க்ரீஸ் ஆகும். இப்போது ஒரு அண்ணனோ கசினோ யாராவது வெளில இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஹாஃப்லி லீவில் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ரிலேட்டிவ்க்கு வீடியோ கால் பேச சொல்லுங்கள். தென் ஹேண்ட்மேட் கிஃப்ட் பண்ண சொல்லுங்கள். இப்போ நீ வேஸ்ட்டு திங்ஸ் வச்சு நீயாவே ஒரு கிஃப்ட் பண்ணு. ஃபஸ்ட்டு நம்ம பண்ணி காட்டணும். பண்ணி காட்டினீங்கன்னா அவங்களும் ஒரு ஹேண்ட்மேடு கிஃப்ட் பண்ணி, நியூ இயர் வருது, கிறிஸ்மஸ் வருது, ஸோ உன்னோட ஃப்ரெண்டுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு நீயே ஒரு ஹேண்ட்மேடு கிஃப்ட் பண்ணுன்னு சொல்லலாம். அப்புறம்
ப்ளே டைம் கண்டிப்பாக ப்ளே டைம் வேணும். ஏன்னா அவங்க அகாடமிக்ஸில் ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. ஹாஃப் இயர்லி லீவில் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு ஈவினிங்கில் 2 ஹவர்ஸ் ப்ளே டைம் கொடுங்க. தென் ஃபைனலி ஏதாவது ஒரே ஒரு ஸ்கில்ல ஒன்றில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ ஒரு 10 to 12 டேஸ் இருக்குன்னா ஏதாவது ஒரே ஒரு ஸ்கில் மட்டும் எடுத்துகிட்டு அதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இப்போ இருக்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய கிளாஸஸ் அனுப்புகிறாங்க. கராத்தே கிளாஸு, சிலம்பம் கிளாஸு, மியூசிக் கிளாஸு, ஹிந்தி கிளாஸு, எக்கச்சக்கமான கிளாஸஸ் போகிறாங்க. நான் என்ன சொல்வேன்னா ஒரே ஒரு ஸ்கில்ல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதை அவங்க நல்லா கற்றுக்கிட்டதுக்கப்புறம் அடுத்த ஸ்கில் போங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கராத்தே போகிறாங்கன்னா கராத்தேவை அவங்க நல்லா கற்றுக்கணும் ஃபஸ்ட்டு. லெட் தம் லேர்ன். நல்லா அவங்க அதிலே வெல்வர்ஸ்ட் ஆனதுக்கப்புறம் அடுத்த ஸ்கில்லுக்கு போங்க. நீங்கள் வந்து நிறைய ஸ்கில்ஸ் 5-6 ஸ்கில்ஸை ஒரே டைமில் பண்ணும்போது கண்டிப்பாக கற்றுக்க மாட்டாங்க அவங்க. ஸோ அதனால் ஏதாவது ஒரே ஒரு ஸ்கில் மட்டும் சூஸ் பண்ணி அதை அவங்களுக்கு நல்லா சொல்லிக் கொடுக்குறதுக்கு பாருங்கள். ஸோ இந்த ஹாஃப் இயர்லி லீவை நீங்கள் எப்படிலாம் யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணணும்னு நான் நிறைய டிப்ஸை சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இதை தவிர வேறு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.